பாத்தீங்கன்னா நேத்து பிக் பாஸ் எபிசோட்ல என்னத்த சொல்றாரு, அது மண்டே எபிசோட்னாலே நம்மளுக்கு தெரியும், அதே ஸ்லோவா தான் போகும். ஃபுல்லா ஒண்ணும் இருக்காது. ஆமா. ஏன்னா இப்ப நம்ம ரஞ்சித் தான் இந்த டைம் வந்து கேப்டன், ரஞ்சிதாவுக்கு வந்து கேப்டன் இதை வந்து கொடுக்குறாங்க. எப்படி வந்து அந்த இதை கொடுக்குறாரு, அதான் கொடுத்த பிறகு நம்ம மாதிரி தூக்கி வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் கொடுத்த பிறகு பாத்தீங்கன்னா இவங்க இந்த இவங்கெல்லாம் பிரிப்பாங்களா, குரூப் எல்லாம் பிரிக்கிறாங்க. அதான் யார் கிச்சன் டாஸ்க் ஒர்க்கு அப்படின்னு பிரிக்கிறது, ஸ்பெஷல் வாட்சிங், கிளீனிங் கேம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம அருண் வந்து இப்ப கடந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா அருண் வந்து ரொம்ப மாற்றி பண்றாரு. எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனையை வந்து உருவாக்கணும்னே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பிரச்சனை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. ஆக்சுவலா அருண் ஒரு காட்டா மாதிரி இருக்காரு. ஆமா. என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த இது பிரிக்கிறப்ப என்ன சொல்றாரு, தீபக் வந்து கிச்சன் டீமுக்கு ஒரு 5 பேர் வேணும், மித்த இதுக்குன்னா பரவாயில்ல ஒரு 4 பேர், கிளீனிங் டீமுக்கு ஒரு 4 பேர் போதும், அப்புறம் வாஷிங் வெசல் வாஷ் பண்றதுக்கு வந்து ஒரு 5 பேர் வேணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து அருண் என்ன சொல்றாரு, அது எப்படி கிளீனிங் டீமும் வந்து அதிகமா வேலை செய்யறாங்க, அப்ப வந்து அவங்களுக்கு ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா தேவையில்லையா, அது எப்படி அது அந்த வேலை ஒரு பெரிய வேலை, இந்த வேலை எப்படி சின்ன வேலை நீங்களே பிரிக்கிறீங்க. ஆக்சுவலா அருண் வந்துட்டு யாராவது கழிச்சோன்னா அதையெல்லாம் கேட்கக்கூடாது, நான் சொல்றதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி உன்னை கொண்டு வந்து வைக்கிறாரு. அதுலயே புடிச்சிட்டு அவர் வார்டு கட்டிட்டே கிடக்கு. இதுல என்னன்னு பாத்துட்டீங்கன்னா தீபக் வந்து ஸ்கில் ஓரியன்டட், அப்புறம் வந்து லேபர் ஓரியன்டட்னு சொல்லிட்டு அப்படி இந்த இதுல இந்த கான்வர்சேஷன்ல ஆக்சுவலா அது அருண் சொல்லியிருந்தாருன்னா எல்லாம் வாய்ப்பாங்க. இப்ப வந்து தீபக் சொன்னனால வந்து நீங்க எப்படி அப்படி சொல்லலாம், இது ஸ்கில் ஓரியன்டட் ஜாப், இது எப்படி லேபர் ஓரியன்டட் ஜாப்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னனால வந்து தீபக்கு டென்ஷன் ஆயிடாரு இந்த இதுல பாத்தீங்கன்னா. அப்புறம் பாத்தீங்கன்னா அருண் வந்து அதிகமா அதையே பேசிட்டே இருக்கிறாரு, கண்டினியூஸா அந்த இதையே பேசுறாரு, ஏன் சொன்னீங்க அதையே சொல்லிட்டு இருக்கிறாரு. இதனால பாத்தீங்கன்னா முட்டை ஒண்ணு இருந்தது, அதாவது நம்மளுக்கு இப்ப தெரியும் இந்த இதுல பாத்தீங்கன்னா கேப்டன் ஏதாவது டப் பண்ணிட்டா அவர்கிட்ட ஏதாவது கொடுப்பாங்க, ரிப்பனோ ஃபிளவரோ அந்த மாதிரி. இந்த டைம் முட்டை கொடுத்துருக்காங்க. அந்த முட்டையை வந்து தர்ஷிகா வந்து எடுத்தோடனே வந்து உடைச்சிட்டாங்க. அப்பயே ரஞ்சித் சொன்னா அப்படி வேணா 3 முட்டையை உடைச்சிருங்க, நான் அடுத்த கேப்டன் வாங்கிக்கிறேன். அதாவது ஒரு நாள் கேப்டன் ஆயிருப்பாரு, நேத்தே உடைச்சிருந்தேன்னா அந்த மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் அடிக்கடி பண்ணாதீங்க, முட்டை போடுற கோழிக்கு தான் வலி என்னன்னு தெரியும். ஆனா வந்து தர்ஷிகா சொன்னா கரெக்டா, அதாவது என்ன வேணாலும் நீங்க பேசலாம் ஆர்குமெண்ட், ஆனா வந்து கடைசியில வந்து கேப்டன் தான் டிசைட் பண்ணணும். அந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் பண்ணல ரஞ்சித். எப்பயும் போல சாமி பேசுங்க சாமி நீங்க பேசுங்க சாமி அப்படின்னே பேச விட்டாரு. அப்படியே பேசிட்டே இருந்தாங்க ஆக்சுவலா. அதுக்கப்புறம் இது முடிச்சாலும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த வீக்குக்கான க்ளோசர் டாஸ்க் கொடுத்தாங்க. ஆமா, அந்த டாஸ்க் பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு படம் இருக்கும், அந்த படத்துல வந்து கரெக்டா அந்த பார்ட்ஸ் மூக்கு கண்ணு வாய் இதெல்லாம் காது இதெல்லாம் வச்சிருக்காங்க. அது தெரியாம நம்ம மூஞ்சிக்கு தெரியாம நம்ம எடுத்து அதை ஃபிட் பண்ற மாதிரி வச்சிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து எல்லாருமே சொதப்பிட்டாங்க. பட்ஜெட் எவ்வளவு வந்தது, 3000 அந்த மாதிரிதான் இன்னும் வந்தது. 3000க்குள்ள இந்த வருஷம் இந்த வாரம் ஃபுல்லா என்னன்னு நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா பிக் பாஸ் கட்ட இவங்க வந்து கெஞ்சிட்டே இருக்க போறான்னு நினைக்கிறேன், சாப்பாட்டு வேண்டியதான் மொத்தத்துல. ஆமா, அந்த நிலைமை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா உங்களுக்கு ஒன்னா அப்டேட் ஒண்ணு தரணும். இந்த வாரம் பாத்தீங்கன்னா மிட் நைட் எவிக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன், சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது வீக்ல வந்து வீக் எண்ட்ல தான் எப்பயுமே எவிக்ஷன் வரும். இப்ப இந்த டைம் வந்து மிட்லயே வந்து எவிக்ஷன். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4-5 எபிசோடு எல்லாம் வார இறுதியில தான் எவிக்ஷன். இந்த டைம் வார இடைநாள்லயே வைக்கிறேன். இல்ல நம்மளுக்கு கண்டினியூஸா பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைட்டில் அனௌன்ஸ் பண்றாங்களா அந்த வீக்குக்கு முன்னாடி வந்து ஒரு மிட் நைட் எவிக்ஷன் இருக்கும். ஏன்னா அப்ப வந்து ஆள் கம்மியா தான் இருக்கும். இந்த டைம் பிக் பாஸ்ல எப்படின்னா ஆள் நிறைய, நீங்க உள்ள போங்க, நீங்க வெளியே வந்துட்டீங்களா இன்னும் 2 பேர்த்து உள்ள தூக்கி விடுங்க அப்படி சொல்லி போட்டு ஒரு 15 பேர் இன்னும் இருக்கிறாங்க. ஆமா, இன்னும் 6 வாரம் தான் இருக்குது. 6 வாரத்துல 15 பேர்த்து எப்படி வெளியே அனுப்பிச்சுடுவாங்க தெரியல. ஆக்சுவலா வாரத்துக்கு 2 பேர்த்து எவிக் பண்ணாலும் கூட முடியாது போல. ஒரு 4 பேர் தான் போவாங்க. 4 பேர்த்து கொண்டு வரது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால இந்த மாதிரி நடக்கலாம். மிட் நைட் எவிக்ஷன் இந்த டைம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு பிக் பாஸே வந்து ஒரு ஸ்கீனை வந்து கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம தெரியல ராணுவம் இருக்கிற அப்படி ஏதோ ஒரு அடிக்க சொல்லி ரெட் கார்டு கொடுத்து அந்த மாதிரி ஏதோ அமைச்சு விடுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. பாக்கலாம் இது எப்படி அமையுதுன்னு பாக்கலாம். இந்த வாரத்தோட எப்படி போகுது. அதாவது இந்த வாரம் வந்து நமக்கு தெரியும் ஒர்க்கரு ஸ்டாஃப் அந்த டாஸ்க் தான் கொண்டு வர போறாங்க. ஒண்ணுமே எல்லாம் உட்காந்து பேசுறாங்க, அன்னைக்கே ஷோவை முடிச்சுட்டாங்க. ஆமா, இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஒர்க்கர் ஸ்டாஃப் அந்த டாஸ்க் தான் கொண்டு வர போறாங்க. ஸ்டாஃப் சொல்றதா வந்து ஒர்க்கர் பண்ற மாதிரி ஒரு டாஸ்க். அது எப்படி போகுதுன்னு பாக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.